Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோக்கு மட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கு. அது எப்படி கிளியர் பண்ணனும்னு பார்க்க போறோம். இப்போ வந்து YT Studio Chromeல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்லயே ஆக்டிவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அங்க கொடுத்திருக்கிறத வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. எந்த வீடியோக்கு வந்திருக்கு, எவ்வளவு நாள் டைம் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்கூல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஒரு 4 क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எந்த ஆன்சர் கொடுக்கணும்னு கன்ஃபியூஸா இருந்தா உங்க ஃபோன் இருக்க கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி காப்பிரைட் ஸ்கூல் ஆன்சர்ஸ் சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து क्वेश्चंस எல்லாம் ஆரம்பிக்குது பாருங்க. இது எல்லாமே क्वेश्चन ஆன்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கிற YT Studio வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு என்ன क्वेश्चंस கொடுத்துருக்காங்கன்னு படிச்சு பார்த்துக்கோங்க. ஏன் நான் மினிமைஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா, ஒருவேளை நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கிற YT Studioவோட டேப் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஓபன் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் ஆச்சுன்னா வேற क्वेश्चंस வந்துரும். அதனால தான் நீங்க மினிமைஸ் பண்ணியே வச்சுக்கோங்க. அந்த டேபை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்போ அந்த क्वेश्चन படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். இங்க எங்க அந்த क्वेश्चन இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியா எனக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு YT Studio வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन படிச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ள வந்து அந்த क्वेश्चन எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு வழியா அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அது வந்து ஃபால்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஃபால்ஸ்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் क्वेश्चन படிச்சுக்கலாம். படிச்சுட்டு அது வந்து சர்ச் பண்ணலாம் எங்க இருக்குன்னு. முன்னாலேயே இருக்கு ஃபால்ஸ், அதுக்கும் ஃபால்ஸா கொடுத்திருக்காங்க, கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் क्वेश्चन படிச்சுக்கலாம். அதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு மறுபடியும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம். ஒரு வழியா ஆன்சர் கிடைச்சிருச்சு. போத் A and Bன்னு கொடுத்துருக்காங்க. YT Studioல போயிட்டு ஆப்ஷன் 3 கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டைம் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செக் ஆன்சர் கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு நமக்கு. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டுன்னு தான் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. காப்பிரைட் ஸ்கூல் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்டுக்காக. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.